தினமும் முதலில் குலதெய்வம் பெயரை உச்சரித்து கும்பிட்டு பின் கணபதியை வழிபட்டு பின் எந்த பூஜையும் வழிபாடும் செய்ய வேண்டும். முதலில் குலதெய்வம், பின் கணபதி, அதற்கு பிறகு இந்த மகாகாளி தியானம் செய்யவும். மகாகாளி தியானம். கட்கம் சக்கரகதேஷு சாபபரிகான் சூலம் புஷுண்டீம் சிரஹ சங்கம் சந்தததீம் கரைஸ்திரிநயனாம் சர்வாங்கபூஷாவ்ருதாம் நீலாஷ்மத்யுதி மாஸ்ய பாததசகாம் சேவே மகாகாளிகாம் யாமஸ்தௌட்ஸ்வபிதே ஹரௌ கமலஜோ ஹந்தும் மதும் கைடபம். கட்கம் சக்கரகதேஷு சாபபரிகான் சூலம் புஷுண்டீம் சிரஹ சங்கம் சந்தததீம் கரைஸ்திரிநயனாம் சர்வாங்கபூஷாவ்ருதாம் நீலாஷ்மத்யுதிமாஸ்ய பாததசகாம் சேவே மகாகாளிகாம் யாமஸ்தௌட்ஸ்வபிதே ஹரௌ கமலஜோ ஹந்தும் மதும் கைடபம்.